டிஎம்எஸ் பாடிய இந்த பாடலை கேட்டு உருகாத உள்ளங்களே இருக்க முடியாது. இந்த பாடலை எழுதியவர் யார் என்று பலகாலம் வரை டிஎம்எஸ்கே தெரியாது. ஒருமுறை பழனிக்கு சென்ற டிஎம்எஸ் அவர்கள் தங்கும் விடுதி ஒன்றில் தங்கியிருந்தார். அங்கு வேலை செய்த சிறுவன் ஒருவன் அடிக்கடி ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டே இருப்பதை தற்செயலாக கவனித்தார். அந்த பாடல்தான் உள்ளம் உருகுதடா. பாடலின் சொல்லிலும் பொருளிலும் சொக்கிப்போனார் டிஎம்எஸ். அதைவிட டிஎம்எஸ் ஆச்சரியப்பட்டு போன இன்னொரு விஷயம், முருகன் பாடலை பாடிய அந்த சிறுவன் ஒரு இஸ்லாமிய சிறுவன். டிஎம்எஸ் அன்போடு அந்த சிறுவனை அருகே அழைத்து, இந்த பாடலை எழுதியது யார் என்று விசாரித்தபோது சிறுவனுக்கு எதுவும் சொல்லத் தெரியவில்லை. முழு பாடலையும் சொல்லென்று கேட்டு அப்படியே எழுதிக் கொண்டார் டிஎம்எஸ். பழனியிலிருந்து சென்னை திரும்பியவர் உள்ளம் உருகுதடா என்று அடா வரும் இடங்களில் எல்லாம் ஐயா என்று மாற்றி பாடலுக்கு இசையமைத்து பாடி பதிவு செய்தார். பின்னாளில் கச்சேரியில் பாடும்போதெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லுவாராம். ஏனென்றால் எப்படியாவது இந்த பாடலை எழுதியவரை தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வம் டிஎம்எஸ் அவர்களுக்கு. பல வருடங்கள் கழித்து சென்னை தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்ற டிஎம்எஸ் அவர்கள் சாமி கும்பிட்டபடியே சுற்றி வந்தவர் அங்கிருந்த கல்வெட்டை பார்த்ததும் அப்படியே திகைத்து நின்றார். காரணம், அந்த கல்வெட்டில் உள்ளம் உருகுதடா பாடல் செதுக்கப்பட்டிருந்தது. உடலெல்லாம் பரவசத்தில் நடுங்க எழுதியவர் யார் என்று உற்று பார்க்கிறார் டிஎம்எஸ். அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருந்த பெயர் ஆண்டவன் பிச்சி. ஆண்டவன் பிச்சி ஒரு பெண். பெற்றோர் வைத்த பெயர் மரகதவல்லி. 10 வயது முதல் முருகன் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் ஆண்டவன் பிச்சி படிப்பறிவு இல்லாதவள். வாழ்வில் எல்லா சோதனைகளையும் சந்தித்தவர். முதுமையில் துறவரம் பூண்டு பின்பு இறைவனடி சேர்ந்தார். இறப்பதற்கு முன்பு கோவில் கோவிலாக போய் பாடியவர். ஒருமுறை காஞ்சி மடத்தில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்த போது அங்கே இருந்த சிலர் இவரது எளிய தோற்றத்தை பார்த்து பிச்சைக்காரி என்று நினைத்து துரத்த, காஞ்சி பெரியவர் அந்த பெண்ணை அழைத்து பிரசாதம் கொடுத்து, இன்று முதல் உன் பெயர் ஆண்டவன் பிச்சி என்று ஆசிர்வதித்து அனுப்பினார். அதனைத் தொடர்ந்து அன்னை காளிகாம்பாள் கோவிலுக்கு சென்ற ஆண்டவன் பிச்சி பாடிய பாடல்தான் உள்ளம் உருகுதடா. அது அங்கே கல்வெட்டிலும் பொறிக்கப்பட்டது. சரி, இந்த பாடல் பழனியில் உள்ள தங்கும் விடுதியில் வேலை செய்து வந்த இஸ்லாமிய சிறுவனுக்கு எப்படி தெரிந்தது? டிஎம்எஸ் காதுகளில் அது எப்படி விழுந்தது என்பனவெல்லாம் ஆச்சரியமே.